ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கீபோர்டோட பேசிக்ஸ் கற்றுக்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் முதல்ல கீபோர்ட் கற்றுக்குறீங்க அப்படின்னா இந்த லெசன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கீ நேம்ஸ் கற்றுக்க போகிறோம். கீ நேம்ஸ் கற்றுக்கிட்டா தான் அடுத்தடுத்த லெசன் நம்ம ப்ரோக்ரஸ் பண்ண முடியும். வாங்க லெசன்குள்ளே போகலாம். இப்போ ஆல்ஃபபெட்ஸில் எப்படி A to Z லெட்டர்ஸ் இருக்கோ அந்த மாதிரி கீபோர்ட்லேயும் சிலேருந்து பி வரைக்கும் லெட்டர்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஏலேருந்து Z வரைக்கும் கிடையாது, C to B வரைக்கும் மட்டும்தான். இப்போ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ கீபோர்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 2 black keys 3 black keys 2 black keys 3 black keys இருக்கும். இப்போது இங்கே ஒரு 2 black keys இருக்கா. இந்த 2 black keysக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற நோட் வந்து C, இதுதான் C. அடுத்து 2 black keysக்கு நடுவில் இருக்க நோட் வந்து D. அடுத்து வந்து 2 black keysக்கு ரைட் சைடில் இருக்க நோட் வந்து E. நெக்ஸ்ட்டு திருப்பி 3 black keys இருக்கா. இந்த 3 black keysக்கு லெஃப்ட் சைடில் இருக்க நோட் வந்து F. அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த 3 black keysல ஃபஸ்ட்டு 2 black keysக்கு மிடில் இருக்க நோட் வந்து G. அடுத்து 2 black keys இருக்குல்ல, அந்த 2 black keysக்கு மிடில் இருக்க நோட் வந்து A. அப்புறம் அகைன் 3 black keysக்கு ரைட்டில் இருக்க நோட் வந்து B. ஸோ இதுதான் C D E F G A B. ஓகேவா? அகெயின் பார்த்தீங்கன்னா திருப்பி C தான் வரும். ஸோ C D E F G A B C. அகெயின் திருப்பி இதே தான் கண்டினியூ ஆகும். கீபோர்ட் ஃபுல்லாக இதே தான் இருக்கும். ஸோ 2 black keysக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது C, தென் D E F G A B அகெயின் C. இதுதான் கீ நேம்ஸ். இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து வர லெசனை பார்த்து நீங்கள் இன்னும் கற்றுக்கலாம்.